6ஆம் வகுப்பு முதல் பருவம் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்படக்கூடிய முக்கியமான வினாக்கள். இன்பத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசன் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தமது பெயரை மாற்றிக்கொண்டார்? பாரதியார். தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உருவம் அம்மா உனக்கும் எனக்கும் என்றும் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் காசி ஆனந்தன். தமிழ் கும்மி என்ற நூலின் ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என்னும் தொடங்கும் பாடல் வரியை இயற்றியவர் யார்? வாணிதாசன். தமிழ் என்பது பொய்யை அகற்றும் மொழியாகும். யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாரதியார். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைகின்றன. வலஞ்சுழி எழுத்துக்கள் அ, ஏ, அவ், ந, இட். இடஞ்சுழி எழுத்துக்கள் ட, ய, ல. தமிழ் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம், வஞ்சிகாண்டம். தமிழன் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் அப்பர் தேவாரம். பாகற்காய் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். மிக முக்கியமான வினா. சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு. அறநூல்கள் திருக்குறள், நாலடியார். காப்பிய நூல்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. அடிக்கடி கேட்கப்பட்ட வினாக்கள். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் 5. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார்? இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? கிபி 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. காணி நிலம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. யுத்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளவர் சத்திமுத்த புலவர். வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் டாக்டர் சலீம் அலி. பறவையை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. கிழவனும் கடலும் என்னும் நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதலெழுத்து மற்றும் சார்பெழுத்து. முதலெழுத்துக்கள் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதலெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். ஆயுத எழுத்திற்கு அக்கேனம் என்ற வேறு பெயரும் உண்டு. இந்த எழுத்து தனித்து இயங்காது. ஆயுத எழுத்து. புல் என்பதன் வேறு பெயர் பறவை. ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. புதிய ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஆசிரியர் பாரதியார். இவை 2ம் முக்கியமான வினாக்கள். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு. முத்து அவர்களை பாராட்டியவர் யார்? அப்துல் கலாம். உலகிலேயே முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ள நாடு எது? சவுதி அரேபியா. முதலாக குடியுரிமை வழங்கப்பட்ட ரோபோவின் பெயர் என்ன? சோபியா. சோபியாவிற்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கியுள்ள பட்டத்தின் பெயர் புதுமைகளின் வெற்றியாளர். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள்
உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லிற்கு முதலில் வராது. மொழி இறுதி எழுத்துக்கள் உயிர்மெய்யாக மட்டுமே மொழியின் இறுதியில் வரும். ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சர் சி வி ராமன். இந்தியாவில் அறிவியலுக்கான நோபல் பரிசு முதலில் பெற்றவர் யார்? சர் சி வி ராமன். அவரது ராமன் விளைவிற்காக பெற்றார். அப்துல் கலாமின் சுயசரிதை அக்னி சிறகுகள். நன்றி.